Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்னென்ன இருந்தது அப்படிங்கறது ஒரு ஜஸ்ட் ஸ்மால் ரீகேப். ஸோ பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இம்யூட்டபிள், இட் நாட் ஏபிள் டு எடிட் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல ஆக்சஸிங் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா யூசிங் இண்டெக்ஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம பண்ணினோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இண்டெக்ஸிங் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அண்ட் பேக்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அண்ட் பேக்வர்ட் இண்டெக்ஸிங்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் போது ஒன்லி ஒன் கேரக்டர் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் வேரஸ் பை யூசிங் ஸ்லைசிங் வந்து பாத்தீங்கன்னா we can extract more than that, where அதோட attributes ஆன ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஆபரேஷன்ஸ் ஆன பேசிக் ஆபரேஷன்ஸையும் மெம்பர்ஷிப் ஆபரேஷன்ஸையும் நம்ம பார்த்தோம் அண்ட் ரிலேஷனல் ஆபரேஷன்ஸையும் பார்த்தோம். அண்ட் வெரஸ் இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா we are having a three அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆன பார்ட்டிஷன் அண்ட் ஸ்பிளிட் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின். அண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பார்ட்டிஷன் அப்படிங்கும் போது அப்கோர்ஸ் இதுல இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ல இருந்து டூப்புலா நம்மளுக்கு பார்ட்டிஷன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஸ்பிளிட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல இருந்து லிஸ்டா நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகுது. அண்ட் ஜாயின்ல வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இதுக்கு நம்மளுக்கு இன்புட்ல வந்து லிஸ்ட தான் நம்ம இன்புட் கொடுக்கணும் அண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா வருது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் டுவர்ட்ஸ் த சேம் திங் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து லிஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். லிஸ்ட்ல நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம். அண்ட் இட் இஸ் அன் மியூட்டபிள் ஃபங்க்ஷன். ஆக்சஸிங்ல த சேம் இண்டெக்ஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் ஸ்லைசிங் அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆஸ் இட் இஸ் அன் மியூட்டபிள் நம்மளுக்கு ஆடிங் அண்ட் சேஞ்சிங் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் எக்ஸ்டெண்ட் இன்சர்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபார் டெலிட்டிங் ரிமூவ் அண்ட் பாப் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் வென் கமிங் டு த tuple பாத்தீங்கன்னா it is an immutable again. and one more thing, so listல பாத்தீங்கன்னா நம்மளது மிக்ஸ்டு டேட்டா டைப்பை இன்க்ளூட் பண்ணலாம் அண்ட் நெஸ்டட் லிஸ்டாவும் இருக்கலாம். அதே அந்த நெஸ்டட் டூப்பிளையும் நம்ம வந்து நெஸ்டட் பண்ண முடியும் இன்சைட் அ லிஸ்ட். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். Towards the same tuple la pathina, it is immutable functionality. So where we can just include mixed data va nammala kudukka mudiyum. And one thing namal pathina in such a case ipo oru element ah irukku appadina we have to include a comma at the last அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்டா இதுல நம்ம பார்த்தோம். And next, rather than all the things as like a string, so நம்மனால access பண்ண முடியும் by using the index functionalities. And more than ஒரு element அப்படிங்கும்போது slicing நம்மனால யூஸ் பண்ண முடியும். And one and only thing நம்மளுக்கு ஆபரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா deleting, that is deleting the whole component, that is whole tuple அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். And of course the same thing as like stringல நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா basic and membership functionalities நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ திஸ் எக்ஸாக்ட் டிக்ஷனரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வுட் பி இன் அ ஃப்ளவர் பிராக்கெட். அண்ட் முன்னாடி நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸ்ட்ரிங்குக்கு பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் இருந்துச்சு. அண்ட் லிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா இட் வுட் பி இன் அ ஸ்கொயர் பிராக்கெட். அண்ட் டூபிள்க்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் அஸ் லைக் அ parenthesis. whereas for dictionary it is a flower bracket nu sollalam, curly braces nu sollalam, which is convenient for you, you can just have out it. And inga namalukku pathina of course namalukku key and value pair. adena key and value pair of course inga pathina nama inga any keys nama provide panna mudiyum and adhe same and the keys kana values nama provide panum. adena key kudutittu value kudukanuma. why this happening அப்படின்னு பாத்தீங்கன்னா I just take ஒரு லிஸ்ட நான் இங்க எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மிக்சடு டேட்டா டைப்பை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லையா. ஸோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் 2, 3.5 and let I just give us ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதை ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றோம், 0, 1 and 2.
So let me just have it a forward basic நம்ம வச்சுப்போம். So இங்க பாத்தீங்கன்னா இந்த 0, 1, 2 அப்படிங்கிறது it is not initiated by us. ஓகேங்களா? So system initiated ஆன இந்த exact indexing வச்சுதான் நம்மனால இந்த எலிமெண்ட்டை access பண்ண முடியுது. பட் ஆனா இந்த சேம் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா of course இந்த key தான் நம்மளுக்கான accessing key and அதோட இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை தான் நம்ம வேல்யூ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகே, இப்போ நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம இந்த கீயை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன மாதிரியான கீஸை நம்ம கொடுக்கலாம் இல்ல கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தா என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம். தட் இஸ் இன்டீஜர், ஃப்ளோட் கொடுக்கலாம். அப்ப இண்டெக்ஸ் வந்து ஃப்ளோட்டா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங்க நம்ம கீயா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சிம்பிள்ஸ் நம்மளுக்கு கீயா வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் எவர் த திங், நம்மளுக்கு வெறும் ஸ்பேஸ கூட இந்த இடத்துல, தட் இஸ் எம்டி ஸ்பேஸ கூட நாம இந்த இடத்துல கீ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதே சேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்ன மாதிரியான கீ நீங்க ப்ரொவைட் பண்றீங்களோ அந்த கீ ஆக்சஸ வச்சுதான் நம்மளால வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ லெட் வி ஜஸ்ட் கோ டு த exact functionality. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல டிக்ஷனரி அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் as like a key and value pair. So more than a key at a time அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க இருக்கலாம். So இது ஒரு key, இங்க ஒரு value and அடுத்த key value which is separated with a commas. ஓகே, so இதுதான் டிக்ஷனரியோட எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ நம்ம இங்க பாக்குற விஷயம் the same thing. ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ஸ்ட்ரிங் இட் இஸ் அன் இம்யூட்டபிள், லிஸ்ட் ஒன் டிக்ஷனரி இட் இஸ் அ மியூட்டபிள் அண்ட் டூபிள் இட் இஸ் அன் இம்யூட்டபிள். ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயத்தையும் நம்ம சம்மரைஸ் பண்ணியாச்சு. ஓகே, நவ் ஹவு டு கிரியேட் அ டிக்ஷனரி. ஸோ இங்க டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிலிருந்து வேணாலும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அண்ட் எனி கீஸை வச்சு அதுக்கான வேல்யூஸை மட்டும் நம்ம வேல்யூ பேரை மட்டும் நம்ம கொடுத்து பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் as I have already specified, டிக்ஷனரி ஒரு கர்லி பிரேசஸ்ல இருக்கு, லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட், டூபிள் அதே மாதிரி ஒரு parenthesis, and of course நம்மளுக்கு செட்டும் வந்து பாத்தீங்கன்னா parenthesisல தான் வரும். பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸா இருக்கலாம், சிங்கிள் கோட்ஸா இருக்கலாம், ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இன் சச் அ கேஸ் இப்ப நான் இதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அப்கோர்ஸ் எல்லாமே ஒரு எம்டி எலமெண்டா தான் நம்ம கொடுத்துருக்கோம். எம்டி டிக்ஷனரி, எம்டி லிஸ்ட், எம்டி டூபிள் அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது வாட் வி நீட், ஜஸ்ட் வி நீட் டு நோ வாட் இஸ் த டைப் ஆஃப் த டேட்டா. So type of the data, of course நம்மளுக்கு பாத்தீங்கன்னா dictionary type first one, and second one it is a list, third one it is a tuple. So இந்த மாதிரி types எல்லாம் வருது. ஓகே, சோ இப்போ நம்ம ஒரு இன்டீஜர் கீயை வச்சு let we create a dictionary. So இங்க பாத்தீங்கன்னா I'm just going to give integer key 1 அப்படின்னு சொல்லி ஒரு integer key, and அதே மாதிரி apple அப்படிங்கிறது value. சோ இந்த கீ மூலமா தான் நான் இந்த ஆப்பிள் அப்படிங்கிற கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி 2 அப்படிங்கிற கீ மூலமா தான் பால். ஓகே, சோ இந்த மாதிரி எக்ஸாக்டா சீக்வன்ஸா தான் இருக்கணுமான்னு கேட்டா அதுவும் தேவையில்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ ஜஸ்ட் இட் இஸ் an example as like an integer. சோ பாத்தீங்கன்னா this is the key and value of one element and this is the thing of second element. சரி, இப்போ மிக்சர்ட்ல நான் கொடுக்கலாம். சோ மிக்சர்ட் நம்ம அப்படி கொடுக்கிறது பாத்தீங்கன்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். சோ இங்க பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கிற கீ, ஹாய் அப்படிங்கிறது வேல்யூ, இங்க நேம் வந்து கீ, 666 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அண்ட் அஃப்கோர்ஸ் 1.5 இட் இஸ் அ ஃப்ளோட், அது நம்மளுக்கு கீ, அண்ட் இங்க ஒரு டூபிள் நம்மளுக்கான வேல்யூ, அண்ட் ஹியர் டுவர்ட்ஸ் த திங் 9 அப்படிங்கிற கீ, அண்ட் இங்க லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வேல்யூ. சோ இந்த மாதிரி மிக்சர்டு டேட்டாஸ்லயும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணலாம். வேற ஒரு சீக்வன்ஸ்ல இருந்தும் கூட நம்மனால இந்த எக்ஸாக்ட் கீயை ஆக்சஸ் பண்ண முடியும். சோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இங்க பண்ணுங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அண்ட் அந்த லிஸ்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிக்ஷனரியா கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம்.
இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல டூப்பிளா ரெண்டு விஷயம் இருக்கு. சோ இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு டூப்பிள்ல ஒரு கீ வேல்யூ பேராவும், இந்த ஒரு டூப்பிள்ல செகண்ட் கீ வேல்யூ பேராவும் நம்ம எடுத்துக்க போறோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் we have only two elements. Even though நம்ம லிஸ்டா பார்த்தாலும் நம்மளுக்கு ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு. ஏன்னா this is one tuple and this is another tuple. ஓகேங்களா? சோ அதை வச்சு நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிக்ஷனரியா கிரியேட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கிற கண்டென்ட் லிஸ்ட் அண்ட் அதுல இருந்து தான் நம்ம டிக்ஷனரியோட கீ வேல்யூ பேர்ஸா நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ டிக்ஷனரி அப்படிங்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணி டிக்ஷனரியை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஒன் மோர் திங், நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் அப்படிங்கிற கீ. லெட் ஐ ஜஸ்ட் கிவ் வேல்யூ அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிம்பிள்ஸையும் நான் ஒரு கீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஹாய் அப்படின்னு ஜஸ்ட் இதுதான். ஸோ இந்த இடத்துல மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸையும் நான் இங்க கீயா ஆட் பண்ணிக்கிறேன் டு த லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணினேன் அப்படின்னா ஸோ டுவர்ட்ஸ் த 6 எனக்கு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கிறது நேம் இந்த டாலர் சிம்பிள் அண்ட் திஸ் எம்டி, தட் இஸ் எம்டிங்கிற மாதிரி கிடையாது, இட் இஸ் ஒன் ஸ்பேஸ், அதுவும் நம்மளுக்கு இங்க கீ தான். ஓகேங்களா? ஸோ ஈவன் யூ கேன் ஜஸ்ட் கெட் த திங் லென்த் ஆஃப் திஸ் டிக்ஷனரி. அஃப்கோர்ஸ் வி ஹாவ் 3 elements. ஓகே, அந்த 3 elementsம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸா இருக்கு. ஓகே, நவ் வி வாண்ட் டு ஆக்சஸ் இட். சரி, இங்க ஆக்சஸ் அப்படிங்கும் போது அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணினதுதான். இந்த கீ அண்ட் வேல்யூ பேர் கொடுத்ததேவும் நம்ம இந்த கீ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாக்ட் கீ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இந்த கீ அண்ட் வேல்யூ பேர்ஸே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் கைண்ட்லி அப்சர்வ், இங்க பாத்தீங்கன்னா மை டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி வேரியபிள், அதுல நம்மளுக்கு 4 பேர்ஸ் இருக்கு, கீ வேல்யூ பேர்ஸ். தட் இஸ் 1, 2 and 3 and லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா C, that is lower case c, அதுவும் நம்மளுக்கான ஒரு accessing functionality. and இங்க இத நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். சோ இங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்க கவனிச்சீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கீயை மட்டும் கொடுத்து, தட் இஸ் 1 அப்படிங்கிற கீ, இது நம்பரா இருக்கிறதுனால 1 அப்படிங்கிற கீயை கொடுத்து நான் ஆக்சஸ் பண்றேன். சோ தட் இதோட வேல்யூ பைத்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அஃப்கோர்ஸ் ஒன் மோர் மெத்தடும் இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தட் இஸ் கெட் அப்படிங்கிற மெத்தட். சோ கெட் அப்படின்னு சொல்லியும் நம்ம உள்ள இருக்கிற இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட்டையும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் அதோட வேல்யூ பேர் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இங்க வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் தான் போட முடியுமா அப்படிங்கிறனா இல்ல, யா வி கேன் ஆல்சோ கெட் இட் வித் த நம்பர். ஆனா ஒரு நிமிஷம் இங்க கவனிச்சுக்கோங்க, இங்க 4 அப்படிங்கிற மாதிரி எந்த கீயும் இல்ல. சோ இன் சச் a கேஸ் இதே சேம் நீங்க கெட்ல 4 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நன் அப்படின்னு வரும், அப்படி மாதிரி ஒண்ணு இல்ல அப்படின்னு. ஆனா அதே சேம் நீங்க கரெக்டா டிக்ஷனரியில ஆக்சஸிங்கான ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து நீங்க 4ன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க, ஐ ஜஸ்ட் கெட் அன் எரர். So ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹியர் ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஒன் மோர் ஆக்சஸிங் அப்படிங்கிறதுனால நான் இங்க ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் த திங் இஸ், நம்ம டிக்ஷனரி ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ லெட் ஐ ஹாவ் எ லுக். ஸோ இந்த டிக்ஷனரியில ஐ வாண்ட் டு கிவ், ஸோ டிக்ஷனரி ஆஃப் டாலர் சிம்பிள். ஸோ டாலர் சிம்பிள் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ ஐ ஜஸ்ட் கெட் ஹாய். அண்ட் லாஸ்டா இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணிருக்கோம், தட் இஸ் நம்ம இங்க நடுவுல ஒரு ஸ்பேஸ கொடுத்திருக்கோம். இப்ப கவனிங்க, இதோட அவுட்புட் டு த லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ வாட் எவர் பி த கீ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், யா அஃப்கோர்ஸ் வி ஆல்ரெடி நோ dictionary, it is a mutable, so we can access, we can change all the editing possibilities inga panna mudiyum. சரி, இப்போ first of all let me just have a small example of dictionary. so இங்க பாத்தீங்கன்னா my dictionary ல நான் name and age அப்படிங்கிற ரெண்டு
keys கொடுத்திருக்கேன். அதோட value pass author and 24 அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். and kindly just கவனிச்சுக்கோங்க, இப்போ நான் இந்த ஏஜ் நான் 25 அப்படின்னு நான் இங்க ஆக்சஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சோ கீ வச்சுதான் நான் இந்த எக்ஸாக்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் we are not able to change the key. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. we can only change the value but accessing through the key அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி we have discussed in string, of course list and tuples-ல நம்ம accessing பண்றதோ இல்ல of course each and every characters or element நம்ம accessing பண்றதோ பாத்தீங்கன்னா by using indexing, forward indexing or backward indexing, whatever you can just use. but ஆனா இங்க நம்மளுக்கு மெயினான ஃபேக்டரேவும் நம்மளான கீ தான். so அந்த கீயை வச்சுதான் we can access this. so அந்த exact accessing கீயை நம்ம இங்க கொடுத்து அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்றோம். so now my value of this age change ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்க இருக்கிற டிக்ஷனரியில இருக்கிற கீய நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு வேல்யூவை நீங்க பிரசன்ட் பண்றீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற கீயா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ இல்லாத கீயை நீங்க கொடுத்து இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்? இட் வுட் பி ஆடட். ஓகேங்களா? so here one more example with an integer key I just want to provide. so இங்க பாத்தீங்கன்னா when I just provide a key which is already there, when I just provide a key which is already there அப்படிங்கும்போது I have to specify it is updating, that is it is changing the value. அதே சேம் அங்க இல்லாத கீயை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படிங்கும்போது yeah it is meant for including it, adding it, and of course every adding process it just done in only the last. ஏன்னா இதுக்கு வந்து கரெக்டா 1 2 3 4 அப்படிங்கிறது தெரியாது. ஒன்னு நம்மளுக்கு இன்டீஜரா இருக்கலாம், இன்னொன்னு ஃப்ளோட்டா இருக்கலாம், இன்னொன்னு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஈவன் சிம்பிள்ஸா இருக்கலாம், நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ஸ்பேஸா இருக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆஸ் லைக் a சீக்வன்ஸ் மாதிரி இருக்காது. தட் இஸ் த கீ கேன் பி ஆஃப் எனிதிங் அப்படின்னு நம்ம சொன்னதுனால yeah we can't expect and கரெக்டான சீக்வன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இங்க ஒன் மோர் விஷயம் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஈவன் இப்போ நான் ஒரு டிக்ஷனரி நான் இங்க கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க டிக்ஷனரியை நான் கிரியேட் பண்ணும்போது இன் சச் அ கேஸ் நான் இங்க ஏ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஆப்பிள். அதே சேம் கீயை நான் எகெயின் யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எகெயின் நான் அந்த கீயை நான் எகெயின் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து bat அப்படின்னு நான் கொடுக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்ப கவனிங்க what happens to this dictionary. and நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கிட்ட வந்து ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னு. no, actually it has only one element because it would be overwritten. in the bat it would be overwritten with the apple because in the key of course அதே சேம் கீ இருக்கிறதுனால நம்மளுக்கு லேட்டஸ்டா இருக்கிற கீ தான் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இன் சச் அ கேஸ் நம்மளுக்கு நாட் ஒன்லி இந்த மாதிரி ஏ அப்படிங்கறது கொடுக்கறத விட ஈவன் தோ சம்டைம்ஸ் மேபி மிஸ்டேக்கன் ஆர் இல்ல பர்பஸாவே நான் இங்க ஒரு ஸ்பேஸும் கொடுக்கல. சோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா if I just specify as a mango, so you would just think yeah இது a already இங்க இருக்கு அப்படின்னு. no, it is a different because it doesn't have an a and a space sequentially. so இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா dictionary 1 ஓட exact elements பாத்தீங்கன்னா first one it is a, கவனிச்சுக்கோங்க, it is a, the key of a, அதே value வந்து bat. and second one key வந்து என்னன்னா a அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ், அதுக்கான வேல்யூ தான் மேங்கோ. ஸோ கைண்ட்லி இது இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் ரிமூவிங் த எலமெண்ட். ஓகே, ஸோ ரிமூவிங் த எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி லிஸ்ட்ல வந்து நம்மளால பாப் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணினோம். So whereas pop அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது what we just get, I have to show you excuse me.
So I have to show you this one. And then I just go for it. So இங்க பாத்தீங்கன்னா of course pop அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு கீயை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கீ ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் தட் கீ, ஓகே, எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் தட் கீ வுட் பி ரிட்டர்னபிள். ஸோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நான் இதை வந்து லிஸ்ட்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ எனி திங் இதே மாதிரி நம்ம பாப் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த வந்து இன்னொரு வேரியபிள்கோ இன்னொரு எனி வேல்யூக்கோ வந்து நம்ம அசைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஒரு லிஸ்டாவோ நம்ம எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ வாட் வி ஜஸ்ட் கெட் 1 2 3 and 5 அந்த மாதிரியான எக்ஸாக்ட் டிக்ஷனரி எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஃபைன். And next, one more functionalities. So dictionaryல மட்டும் தான் நம்மளுக்கு இங்க pop item அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. ஆனா இதே நேம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நம்ம pop அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம்னா நம்மளுக்கு எப்படி லாஸ்டா இருக்கிற எலமெண்ட் நம்மளுக்கு வருமோ அதே மாதிரி தான் இங்க pop item இருக்கும்போது லாஸ்டா இருக்கிற, அப்கோர்ஸ் நம்மளுக்கு லாஸ்டா இருக்கிறது 5 and 25 அதுதான் நம்மளுக்கு அவுட் ஆகும். அண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, kindly just observe அதோட அவுட், அதாவது பாப்பிங் ஐட்டம் அப்படின்னு நம்மளுக்கு பண்ணும்போது it would be in a structure of tuple. ஓகேங்களா, it would be in a structure of tuple. So again I just want to show this. இத பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 1 2 4 3 9. So one more pop item நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். So அந்த மாதிரி நம்ம pop item நம்மளுக்கு பண்ணும்போது let I just give this to any of the variable. உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வேரியபிள்ல நான் கால் பண்ணி தரேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ b அப்படின்னு இருக்கு. ஸோ if I just want to know what is there in the b, பாத்தீங்கன்னா 3 and 9. And you can also check its type. So type of b, it's a tuple. சோ நம்மளுக்கு பாப் ஐட்டம்ல என்ன வெளியே வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நம்மளுக்கு கீ அண்ட் இது நம்மளுக்கு வேல்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எகெயின் ஒன் மோர் திங் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். சோ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிக்ஷனரியில இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளோடது இன்டீஜரா தான் இருக்கு. 1 1 2 4 3 9 4 16 5 25 அண்ட் இதே வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன் சச் a கேஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காவும் இந்த 9 அப்படிங்கிறது ஒரு லிஸ்டாவும் இருக்கலாம். ஓகேங்களா, இந்த 3 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காவும் இந்த 9 அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரியாவும் இருக்கலாம். பிகாஸ் நெஸ்டட் டிக்ஷனரி இட் இஸ் ஆல்சோ a possibility. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது when you just get out, of course இதோட ஸ்ட்ரக்சர் லிஸ்டா இருந்துச்சுன்னா it can be further edited. ஓகேங்களா, that is mutable. சோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ், செயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே, now next when we just make the clear operation. so clear அப்படிங்கும்போது it just clear the element of whatever there inside the dictionary. அப்ப டிக்ஷனரியில என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. இட்ஸ் ரிமூவ் ஆல் த ஐட்டம்ஸ். சோ டிக்ஷனரிங்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எதுவுமே இருக்காது. தட் இஸ் வாட் கிளியரிங். அண்ட் நெக்ஸ்ட் டெலிட்டிங். அஃப்கோர்ஸ் டெலிட்டிங் அப்படிங்கும்போது எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் இருக்கிற மாதிரி தான். ஸோ டெலிட் அப்படிங்கும்போது இட்ஸ் டெலிட். அண்ட் எகெயின் இஃப் யூ ஆர் காலிங் இட், அஃப்கோர்ஸ் வாட் வி ஜஸ்ட் கெட் நேம் எரர். ஸோ இட் இஸ் த ஒன் டு ஷோ யூ டிக்ஷனரியில வந்து டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான், வேற ஒரு விஷயமும் இல்லைங்க. ஸோ எகெயின் ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸும் நான் இங்க கொடுத்துருக்கேன். தட் இஸ் பாத்தீங்கன்னா இங்க டிக்ஷனரி அப்படிங்கிற விஷயம், அதுல 1 அண்ட் பைத்தான் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கீ பேர், அண்ட் 2 ஜாவா அப்படிங்கிறது கீ வேல்யூ பேர், 3 C++, 4 PHP அப்படிங்கிறது. ஸோ இன் சச் அ கேஸ் இஃப் ஐ ஜஸ்ட் டெலிட்டிங் 3 அப்படிங்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல we are just giving the key. so key அப்படின்னு நம்ம டெலிட்டும் செப்பரேட்டா கீ வேல்யூஸும் கொடுத்தும் நம்ம டெலிட் பண்ணலாம். அப்படி நம்மளுக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது when I just print it, of course I just delete this or cut this so that you can just have a look. so இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க டிக்ஷனரி அப்படின்னு கொடுக்கும்போது what I just have 1 2 and 4 கீ மட்டும் தான் நம்மளுக்கு வரும். அதோட வேல்யூ பேர்ஸ் நம்மளுக்கு வருது. of course 3ங்கிறது என்ன ஆயிடுச்சு? டெலிட் ஆயிடுச்சு.
Okay, and here once after clearing அப்படிங்கும்போது நம்மளுக்கு எந்த எலமெண்ட்டும் இருக்க போறது இல்ல, எம்டி எலமெண்ட் தான். அண்ட் ஆஃப்டர் டெலிட்டிங்னு பாத்தீங்கன்னா ஹோல் த டிக்ஷனரியுமே டெலிட்டட். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி கீ 2 ஆர் கீ 3 ஆர் கீ 4 அப்படிங்கறத நம்மளால கெட் பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஈவன் இதே சேம் நம்மளுக்கு இப்பதான் டெலிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன் சச் அ கேஸ் இப்பயும் நாம வந்து if I just want to access for 3, yeah, we don't get, because அந்த மாதிரியான கீ நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறது. அண்ட் அதே சேம் டெலீட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன வரும்? நேம் எரர் வரும். சோ கீ எரர் ஆர் நேம் எரர், இது வந்து எக்ஸாக்டா எப்போ என்ன மாதிரியான எரர்ஸ் வரும் அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. why? because this errors has a lot of things. ஓகேங்களா? சோ அதே மாதிரி எரர்ஸ் என்ன மாதிரியான எரர்ஸ் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ sometimes if you are being in an interview or any MCQ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் எரர்ஸ்ல தான் நம்மளால நிறைய லேர்ன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கமிங் ஃபார் த பில்ட் இன் டிக்ஷனரி. So இந்த இடத்துல of course we have discussed a lot about this dictionary functions, அதாவது all, any, length, comparing, shorted and each and everything. நம்ம இங்க டைப் இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங் இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அதையும் இந்த இடத்துல நாம கவனிக்க போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்ம வேல்யூ தான் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தோம். பட் இங்க keys தான் நாம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். whether every key is true, we just get a true. okay, so இதே சேம் one more thing I just give you. so பாத்தீங்கன்னா இந்த இடத்துல I want to specify one thing. நான் squares 1 நான் இங்க கொடுத்துறேன். okay, so இந்த இடத்துல I just change the value. இப்போ of course value எதுவுமே நம்மளுக்கு ஃபால்ஸ் கிடையாது. பட் ஈவன் நம்மளுக்கு இங்க என்ன வருது? ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆல் பிலாங்ஸ் டு த கீ. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். அஃப்கோர்ஸ் எனி ஸ்கொயர். எனி ஸ்கொயர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒன்னாவது நம்மளுக்கு ட்ரூ இருக்கும். ஸோ வி ஜஸ்ட் கெட் த ட்ரூ. அண்ட் லென்த் ஆஃப் அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு மெனி லென்த் ஆர் ஹவு மெனி பேர்ஸ் வி ஹேவ். So 1, 2, 3, it is 4, it is 5 and it is 6. So totally 6 elements irukku. So just what we just get, length is 6. Okay, and yeah dear friends, of course namalukku inga pathina squares length of அப்படிங்கிறது namalukku 6 get idu. Shorted அப்படிங்கும்போது so what we just get is shorted. It is in the sense of only keys மட்டும் தான் நம்மளுக்கு ஷார்ட் ஆகி வருது. அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, this can be done only if you have all the keys are in the same type. All the keys are in the same data type. அப்படி இருந்தா மட்டுமே தான் இந்த நம்மளுக்கு ஒர்க் ஆகும். And yeah dear friends, again we are having the same functions. All அப்படிங்கறத one more examples நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். வெதர் இட் இஸ் 0 அண்ட் ஃபால்ஸ் இங்க கொடுத்திருக்கோம், 1 அண்ட் ஃபால்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ கீ அண்ட் வேல்யூஸ் மாத்தி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்க. and இங்க டிக்ஷனரியில இது 1 and this one is 2. so of course it is an integer and even though we just get true and true அப்படிங்கிற மாதிரியான ஞாபகத்துல வச்சுக்கோங்க, true and true அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நாம இந்த வேல்யூஸை கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஆல் அப்படிங்கும் போது எப்படி வருது? அண்ட் இங்க நம்ம ஃபால்ஸையும் கொடுத்துருக்கோம், ஜீரோவையும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்னோட ஆல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுது? எம்டில கொடுத்திருக்கும் போது யா அஃப்கோர்ஸ் இதுல நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஓகேங்களா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். அண்ட் அதே சேம் நாம எனி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஈவன் இஃப் 1 கீ இஸ், நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கீ தான், ஈவன் 1 நம்மளுக்கு ட்ரூவா இருக்கணும். இப்ப இங்க 1 இருக்கிறதும் நம்மளுக்கு ஃபால்ஸா இருக்கும் போது வி ஜஸ்ட் கெட் அ ஃபால்ஸ். அண்ட் எங்க எனிதிங் அப்படிங்கும் போது 1ஆவது நம்மளுக்கு ட்ரூவா இருக்கா? எஸ், இட்ஸ் ட்ரூ. பட் இங்க 3ஆவதுல பாருங்க, அப்கோர்ஸ் எல்லாமே ஜீரோஸும் இருக்கு, ஃபால்ஸும் இருக்கு. வேர் வி ஜஸ்ட் கெட் டுவர்ட்ஸ் த எலமெண்ட் அண்ட் டு த கீ.
Okay, so kindly just have a look. These are all things are, and inge iterable, so it just gives an empty, and அதனால இங்க false. அதே சேம் தான் இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல all அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த iterableல நம்மளுக்கு true get ஆகுது. ஓகேங்களா? so அத கொஞ்சம் கம்பேரிட்டிவ் பார்த்துக்கோங்க. and when you just give this on any, we get a true. so how come each and every functionalities on தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. and yeah, towards the thing of length we have already seen, so number of elements அப்படிங்கிறது, so that what we get. and one more thing, when we just go for shorted, of course ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எல்லா கீஸும் ஒரே மாதிரியான டேட்டா டைப்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். அண்ட் அந்த மாதிரியான விஷயத்துல ஷார்ட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது இட் ஜஸ்ட் கம்ஸ் ஆஸ் லைக் அன் ஆல்பாபெட்டிக்கல். இங்க நம்மளுக்கு ஆல்பாபெட்டிக்கல் வந்துச்சு. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வி ஜஸ்ட் காட் ஆஸ் லைக் நியூமரல்ஸ், ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடைச்சிருச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இஃப் யூ வாண்ட் இட் இன் ரிவர்ஸ், நாம இங்க ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். So which would be in descending order. Okay, yes. and next namalku inga pathina string representation of, so whatever we just give in an dictionary adu namalku string representation output kedaikum. so that is what said to be str, string of அப்படிங்கிறது. and next one, of course we already ஸ்பெசிஃபை பண்ணினதுதான் என்ன மாதிரியான டைப். ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் கிளாஸ் வந்து டேட்டா டிக்ஷனரிங்கிற கிளாஸ் டேட்டா டைப். ஸோ தட் இஸ் வாட் இட் ஜஸ்ட் கிவ்ஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த கிளியர் மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வி ஹவ் டிஸ்கஸ்ட் அ லாட். ஓகே, ஸோ கிளியர் அப்படிங்கும்போது வாட் எவர் வி ஹாவ் அண்ட் பேர்ஸ் ஆஃப் கீ அண்ட் வேல்யூஸ் இருந்தாலும் நம்ம கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா வாட் வி ஜஸ்ட் கெட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன். செகண்ட், எகெயின் ஐ எம் ஜஸ்ட் கிளியரிங் இட். அண்ட் தேர்ட் ஒன் ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் எகெயின் டு டிஸ்பிளே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. ஸோ இட் இஸ் அன் எம்டி அண்ட் ஹியர் இட் இஸ் நத்திங் ஹேட் டு மேக் இட் அஸ் அ ஸ்ட்ரிங். ஓகேங்களா? சோ ஸ்ட்ரிங்கா நான் இங்க கொடுக்கறது போது நத்திங் தேர் டு மேக் இட், ஒரு ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். சோ அப்படி இருக்கும்போது here we just got an error. ஓகேங்களா? and next we are making it as like a copy. so copy அப்படிங்கும்போது we can copy this content towards another dictionary. ஓகேங்களா? டுவர்ட்ஸ் அனதர் டிக்ஷனரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யா இங்க பாத்தீங்கன்னா நாம டிக்ஷனரி 1 அப்படின்னு இருக்கிற எலமெண்ட்டை 2 அப்படிங்கிற எலமெண்டோட காப்பியா எடுத்துக்க போறோம். ஸோ ஹியர் வாட் இஸ் 2? அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ காப்பி ஆஃப் டிக்ஷனரி 1 அப்படிங்கிறது. ஸோ இப்போ டிக்ஷனரி 2லயும் இதே தான் இருக்கு. ஈவன் நம்ம இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு we can make an mutable functionalities of dictionary 1. so anything it just gives it. okay, next இங்க ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் we have, that is items. ஐட்டம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. நம்மளுக்கு மை டிக்ஷனரியில அஃப்கோர்ஸ் டிக்ஷனரியா கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் இருக்கு. ஓகே, சோ கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் தான் நம்மளுக்கு இங்க இருக்கு. அந்த எக்ஸாக்ட் கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ நான் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஈச் அண்ட் எவ்ரி கண்டென்ட்டும் நம்மளுக்கு டூப்புலாவும் அது ஒன் அமௌங் த லிஸ்ட் எலமெண்டா நம்மளுக்கு இங்க வெளியே வருது. ஓகேங்களா? சோ இட் ஜஸ்ட் ரிட்டர்ன் அஸ் லைக், அதுவும் பாத்தீங்கன்னா இப்படி கீ அண்ட் வேல்யூ பேர். அண்ட் இந்த இடத்துல எனி கீ எனி வேல்யூஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், டாலர்ஸா இருக்கலாம், ஸ்பேஸா இருக்கலாம். ஸோ வாட் எவர் பி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கீஸை மட்டுமே ரிட்டர்ன் பண்றது. அண்ட் எப்படி? யா அஃப்கோர்ஸ் இட் ஜஸ்ட் ரிட்டர்ன் அ லிஸ்ட் ஆஃப் கீ. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இங்க நம்மளுக்கு லிஸ்ட் பாத்தீங்கன்னா 1, 2, 3 and 4 அப்படிங்கிற லிஸ்ட் தான் நம்மளுக்கு இங்க ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஃபைன்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரீவியஸா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தோம், அதாவது ஃப்ரம் சீக்வன்ஸ்ல இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இங்க ஃப்ரம் கீஸ்ல இருந்து நான் ஒரு டிக்ஷனரி வேல்யூஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்கேன். இங்க சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? டூப்பிளா இருக்கு, பைத்தான், ஜாவா, C++. ஓகே, இப்ப பைத்தான், ஜாவா, C++க்கு நான் இந்த எக்ஸாக்ட் ஃப்ரம் சீக்வன்ஸ் அப்படின்னு நான் இங்க கொடுத்து டிக்ஷனரியா கொடுக்கறேன். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரியில ஐ ஹாவ் டு கிவ் இட் அஸ் லைக் அன் ஒரு வேல்யூ. Whereas value of this Python 50, value of this Java 50, C++ ஓட value இதுவும் 50. So இது எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course it would be as like இந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்ம கொடுக்கும்போது, அப்ப இங்க சீக்வன்ஸ் எதுவுமே இல்லையே, இங்க என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course what we just get is as like none. நம்ம சீக்வன்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஏதாவது ஒன்னு ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா இட் ஜஸ்ட் கிவ்ஸ் த எக்ஸாக்ட் வேல்யூ. சீக்வன்ஸை கொடுக்கல அப்படிங்கும்போது we just get it as like none. அப்படியே கொஞ்சம் எக்ஸிகியூஷன் பண்றேன் பாருங்க. சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில எனக்கு பைத்தான் none அப்படிங்கிற மாதிரி, அதுவும் எல்லாத்துக்குமே none. இது எங்க வருது? இந்த இடத்துல ஃப்ரம் கீஸ்ன்னு சொல்லி நான் டூப்பிள்ல இருந்து இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை எடுக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல டிஃபால்ட். சோ இந்த இடத்துல கவனிங்க, இன் சச் அ கேஸ் நான் ஏதோ ஒரு கீக்கு செட் டிஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா, சோ இங்க எப்படின்னு பாருங்க, எம்ப்ளாயி நேம்ங்கிற கீக்கு மிலன் போட்டிருக்கோம், ஏஜ் அப்படிங்கிற கீக்கு 96 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், அண்ட் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறதுக்கு 999 அப்படிங்கிற நம்பரை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்க இஃப் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ செட் டிஃபால்ட் கம்பெனி அப்படிங்கிறதுக்கு, ஓகேங்களா? சோ இப்படி நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, சோ wherever I just go with this company அப்படின்னா it just gives my this value. அப்ப இது வந்து நம்ம டிக்ஷனரி தானே, நம்ம டிக்ஷனரி மாதிரியே நம்ம அங்க அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னா, நோ, ஆக்சுவலி இஃப் த வேல்யூ டு பி ரிட்டர்ன், அதாவது கீ even though if it is not found it would be returned. அதே சமயத்துல இப்போ இந்த கீ இருக்கு அப்படிங்கும்போது யா ஈவன் இஃப் இட் இஸ் தேர், இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூஸ் அப்டேட் ஆகும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் அப்டேட். சோ அப்டேட்டும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு இன்க்ளூஷன் ஆகிற மாதிரி தான். சோ இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி 1 வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கும், டிக்ஷனரி 2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 and 5 இருக்கு. ஓகேங்களா? இஃப் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அப்டேஷன், அதாவது டிக்ஷனரி 2ல இருக்கிற விஷயத்தை வச்சு டிக்ஷனரி 1 நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம், தட் இஸ் இஃப் வி ஹேவ் இதே கீயை வச்சு நம்ம அப்டேஷன் இருக்கு அப்படின்னா லேட்டஸ்டா என்ன இருக்கோ அது இங்க நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? தட் இஸ் ஓவர் ரைட் ஆகும். அண்ட் அதே மாதிரி 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்ல, அப்போ நியூவா ஒன்னு ஆட் அப் ஆகும். அப்போ இப்ப டிக்ஷனரியில நம்மளுக்கு என்ன இருக்கும்? சோ 1 பைத்தான் 3, 2 வந்து ஜாவா, 3 C++, 4 PHP, 5 லாஸ்டா இந்த டிக்ஷனரி 2ல இருக்கிற C அப்படிங்கிறது இங்க வருது. ஓகேங்களா? அண்ட் யா நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் கீஸ் மட்டுமே நம்ம பார்த்தோமே, இங்க நம்ம வேல்யூஸை மட்டும் பார்க்கலாமா? சோ இங்க பாத்தீங்கன்னா வேல்யூஸை மட்டுமே தனியா எடுத்து we can make it as like a list. சோ இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யா திஸ் எக்ஸாக்ட் லிஸ்ட் வேற ஏதோட ஒரு கண்டென்ட்டா இருக்கலாம். see for an example, இப்ப நம்மளுக்கு டிக்ஷனரி அப்படிங்கும்போது what we are seeing it in the dictionary, what we are seeing it in the dictionary. so ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் ஒரு நேம் கொடுக்கிறோம், ஓகேங்களா? ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவா கொடுக்கிறோம், அண்ட் அதே சேம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவா கொடுக்கிறோம். சோ இது எனக்கு ஒரு டிக்ஷனரி அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் எல்லாமே இதே மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நேம், ஏஜ் அண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் ஒவ்வொரு டிக்ஷனரி மாதிரி நம்ம எடுத்து ஃபர்தரா நம்ம டேட்டாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ இந்த மாதிரியான விஷயம் பார்க்கும்போது யா இப்போ இத வந்து நான் ஒரு லிஸ்டா எனக்கு இருக்கும்.
in such a case பாத்தீங்கன்னா this is the street and this is the city and நம்மளுக்கு வந்து இங்க ஒரு country or state அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கமா கமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லிஸ்டாவும் எனக்கு உள்ள கொண்டு போகலாம். So what is there? தயவு செஞ்சு அந்த மாதிரியான இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி யோசனை பண்ணுங்க. ஓகே, அண்ட் யா அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் மெம்பர்ஷிப் டெஸ்ட்டை நாம நிறைய இதுல பார்த்திருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் டூபிள்ஸ்ல. யா, வெதர் இட் இஸ் தேர் ஆர் நாட். அண்ட் இதோட அவுட்புட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரியானதான் வருது. ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் ஹேவ் அ நோட். நம்மளுக்கு 1 1 3 9 5 25 7 99 and 961 அப்படிங்கிற இந்த டிக்ஷனரியில whether 1 is there, yes of course. so அதனால நம்மளுக்கு true அப்படிங்கிறது வரும். whether 2 is there, no it is not. and அதுவும் நம்ம இங்க not in அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு true வரும். and கவனிச்சுக்கோங்க, நம்ம இங்க கீ தான் பாக்குறோம், வேல்யூஸ் இல்ல. so whether 99 in squares அப்படின்னு பார்க்கும்போது we just get a false. ஓகேங்களா? Yeah, dear friends, and here நான் கொஞ்சம் exercises specify பண்ணிருக்கேன். kindly just try this. and இதோட exact file நான் descriptionsல GitHubல நான் include பண்ணிருக்கேன் and descriptionலயும் நான் கொடுத்துறேன். kindly just make a practice. daily இதே மாதிரி videos கொஞ்சம் பாருங்க. and for that of course subscribe பண்ணுங்க so that you get a notification. and see you in another video, dear friends. Happy learning.